சொர்க்கரூபிணி மதுரவாணி சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி மதுரையே சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுரவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ராஜகுமாரி பவானி 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 அம்மா பஞ்சமி பரமேஸ்வரி எட்டு பரவும் தர அம்மா எட்டு பரவும் தர இன்னும் மனம் இல்லையோ எட்டு பரவும் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி வணக்கம். கற்பகமே உடையன்றி துணையாரம்மா நீ கரிகன போட்டும் என்னை கல்வரம்மா அம்மா கற்பகமே உடையன்றி துணையாரம்மா அம்மா அம்மா அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் தீரம் உமையவளே அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் தீரம் உமையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உடையழகி துணையாரம்மா கதியன போற்றும் என்னை கல்வாரம்மா கற்பகமே உடையழகி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைபடி வாய்த்திகளும் உந்திரு கோவிலிலே கலைபடி வாய்த்திகளும் உந்திரு கோவிலிலே இலைபடி வாய் நின்று உலகெழும் காப்பவளே இலைபடி வாய் நின்று உலகெழும் காப்பவளே செம்பவள மேனி வண்ணம் மகிழம் உமையவளே செம்பவள மேனி வண்ணம் மகிழம் உமையவளே கற்பகமே உனக்கெழுதி துணைக்காரம்மா அம்மா அம்மா எழில் வேவும் மாக்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசன் ஊசி முனையில் நின்று தபம் செய்யும் காமாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலன்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் மனங்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் காடு பாருங்கள் பாருங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பட புரிந்திடுவாள் காடு பாருங்கள்
கொட்டிடுவாள் கொட்டினிலே குழந்தையாக அம்மன் அவள் தவழ்ந்திடுவாள் கொட்டினிலே குழந்தையாக அம்மன் அவள் தவழ்ந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மணிமை பட பூத்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மணிமை பட பூத்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மாட்சோள பக்கத்திலே மான்கள் ரெண்டு துள்ளுதடி மான்கள் ரெண்டு துள்ளுதடி மாட்சோள பக்கத்திலே மான்கள் ரெண்டு துள்ளுதடி புள்ளி மான்கள் ரெண்டு துள்ளுதடி மாட்சோள பக்கத்திலே மான்கள் ரெண்டு துள்ளுதடி புள்ளி மான்கள் ரெண்டு துள்ளுதடி பெத்த பறி கொடுத்த என்னமோ என் மனசு மலை வேலை மலை வேலை மயக்கல்ல கொள்ளுறீங்க மயக்கல்லா கொள்ளுறீங்க அடரே இத்தகரே மயக்கல்ல கொள்ளுறீங்க மயக்கல்லா கொள்ளுறீங்க ஆராப்பு செல கட்டி மனச கிள்ளுதான் மங்கையடி கண்டது போது ஜெகமாட்டுதான் மங்கையடி கண்டது போது ஜெகமாட்டுதான் மாற்றோட பக்கத்திலே மாட்டுளி மெடியடி மானிடத்தில் ராணியடி மானிடத்தில் ராணியடி மாட்டுளி மெடியடி மானிடத்தில் ராணியடி மானிடத்தில் ராணியடி சாத்துப்பட்டு எண்ணெய் இருக்கிறது தளிமை கொள்ளட்டுமா தையில உள்ளதை எல்லாம் இடம் சொல்லட்டுமா தையில உள்ளதை எல்லாம் இடம் சொல்லட்டுமா சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லவேணா என்னிடத்தில் சொல்லவேணா என்னிடத்தில் உள்ளாக்கு வந்து விளக்கிடும் இடையறியா கொண்டிருக்க கற்பினை காத்திட குலமாரா கொண்டிருக்க கற்பினை காத்திட குலமாரா மாற்றோட பக்கத்திலே மாட்டுளி வேணியடி மானிடத்தில் ராணியடி மானிடத்தில் ராணியடி மாட்டுளி வேணியடி மானிடத்தில் ராணியடி மானிடத்தில் ராணியடி போட்டு எண்ணெய் எடுக்குது தழுவி கொள்ளட்டுமா சிந்தையில உள்ளதை எல்லாம் இடம் சொல்லுங்க சிந்தையில உள்ளதை எல்லாம் இடம் சொல்லட்டுமா மாற்றோட பக்கத்திலே மனம் போன போக்கிலிட்டா மாலை கட்டு போகும் ஐயா மாலை கட்டு போகும் ஐயா மனம் போன போக்கிலிட்டா மாலை கட்டு போகும் ஐயா மாலை கட்டு போகும் ஐயா நானும் ரெண்டு பேசினாலே நடப்பதுவே அனமதி கொள்கிடந்தா கட்டு போகுவேன் அனமதி கொள்கிடந்தா கட்டு போகுவேன் மாற்றோட பக்கத்திலே மான்கள் ரெண்டு துள்ளுதாடி மான்கள் ரெண்டு துள்ளுதாடி மஞ்சப்பட்ட வரி கொழுத்தை என்னமோ என் மனசு மலை குண்டத்து சித்தனடி குணமதில் சித்தனடி குணமதில் சித்தனடி குண்டத்து சித்தனடி குணமதில் சித்தனடி குணமதில் சித்தனடி கட்டு பேசுகிறாய குணமறியாமல் நான் கொஞ்சம் ஒரு விட்டிட மாட்டேன் கொஞ்சம் ஒரு விட்டிட மாட்டேன் மாற்றோட பக்கத்திலே மாட்டு துள்ளுதாடி துள்ளி மாட்டு துள்ளுதாடி அந்த வரி கொடுத்து என்னமோ என் மனசு மலை வேலே மலை வேலே மலை
சார்ந்த பெரியவர்களே, அக்கா எந்திரிச்சு உட்காருக்கா. இந்த மஞ்சள் கலர் சேலை அது தம்பி, நீ எந்திரிப்பா, நீ எந்திரிப்பா. போதும். நீங்கள் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கீங்களா? ராஜஸ்தானா ஈரோடா? மண்டையெல்லாம் சைஸாக இருக்கடா. அப்பா, ஒரு பக்கம் இந்த பக்கம் பாதி மயிரை காணா, இந்த பக்கம் பாதி மயிரை காணா, மேலே ஒரு மாதிரி டோப்பா வச்ச மாதிரி. சரி, அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் இருக்கா, உட்காருங்கக்கா. பிள்ளைய தூக்கிட்டு இப்போ தான் வருது பாவம். சாமி கும்பிட்டு நல்லபடியாக வரட்டும். காலை மடக்கி உட்காருங்க. என்ன பெத்தாருங்க, அருமையான ஒரு கூட்டம். அதில் இன்னைக்கு பாருங்க, ஆத்தாவை பார்த்தியா, அப்பதா பாரு, பட்டையை பார்த்தியா, அப்படி பட்டவர் அழகா, கேபி சுந்தராம்பாள் மாதிரி அப்படி பாரு அழகா. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவங்க தோசை 2 பேரும் ஒரே காலேஜ் இல்லையாங்குடியில் படித்தவங்க. அத்தை சிரிச்சுக்கங்க. அதனால நல்ல முறையாக உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். கூட்டம் அருமையான கூட்டம், குறைவில்லாத கூட்டம், நிறைவான கூட்டம். ஏன்னா நமக்கு பார்க்க கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே இது நல்ல கூட்டம். எப்படின்னா பொட்டல் வந்து பெரிய பொட்டை, அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். இன்னொரு விஷயம் பாரு, நீ நினைப்ப மனசுக்குள்ள, ஏன்னா ஆளுக்கால் அணைக்கான தள்ளி உட்காந்துருக்காங்களே, இடம் கேப்பு வேற விட்டு உட்காந்துருக்காங்களே, இங்கே 10 பேர், அங்கிட்டு ஒரு 10. அக்கா மல்லிகைப்பூக்காரக்கா இங்கே பாரு, அங்கே என்ன அந்த பேல்ட்ட நோண்டிக்கிட்டே இருக்கே, என்ன பேரண்ணா, இங்கே என்ன பாரு, நாடகம் இங்கே நடக்க, குண்டி எங்கிட்டு அடிக்கிருக்க. ஆமாம், நல்லா திரும்பி உட்காந்து பாருக்கா. ஆமாம், இதில் என்ன சொல்லிட்டேன்னா, இடம் கேப்பிட்டு உட்காந்துருக்கானா, எதுக்காக உட்காந்துருக்காங்க? மறுபடியும் கொரோனா வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எவனாச்சும் தும்மி கிம்மி நமக்கு இழுத்து விட்டுருவான்னு சொல்லி தான் தள்ளி உட்காந்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? கொரோனான்னு சொன்னோன்னே தான் மாரிமுத்தன் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னப்பா, கொரோனா நேரத்தில் மாஸ்க் வித்தாங்க பாரு. ஆமா, ஆனால் மாஸ்க் வித்தது கூட தப்பு கிடையாது. சரி, அந்த மாஸ்க் போட்டதுலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமாம், ஜப்பான்காரன் ஒருத்தர் வீடியோ, நம்ம ஆளு சைக்கிளில் போகிற வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ஜப்பான்காரன் கேட்குறேன், இந்த மாஸ்க் எந்த நாட்டில் தயாரிச்சாங்க அப்படின்னு. சரி, அதுக்கு நம்ம ஆள் சொல்லிருக்கேன், இந்தியாவில் மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, வித்தியாசமான மாஸ்க். அவங்க ஊரா 10 ரூபா 20 ரூபா கொடுத்து மாஸ்க் வாங்கி மூஞ்சில மாட்டினா, நம்ம ஆளு காவல்துறை அதிகாரியாக பயந்து சுடுகாட்டில் கொண்டு போய் போடுற பழைய துணியை எடுத்து சுத்திட்டான் மூஞ்சில. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளை ஓடுற பாடியில் ஒரு கப்பலட்டா தனியாக அத்துக்கிட்டு அதை மூஞ்சில மாட்டி சூப்பர் மாஸ்க். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை கடை நம்ம கல்யாணத்தில் கொடுக்குறாங்க இல்ல, தேங்காய் பை மஞ்சள் பை அதை தூக்கி மூஞ்சில கட்டிட்டேன். என்ன நல்ல ஐடியா பாருங்க. ஆனா நம்ம ஆளு மாதிரி மாஸ்க் போடவே போட முடியாது. அதுல இந்த மாஸ்க் போட்டதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? ஒருத்தன்லாம் கொரோனா முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் மாஸ்கே கழட்டல. அப்படியா? அவனுக்குலாம் ரொம்ப சௌரியம். யாராரு இப்ப இல்ல, கொரோனா இன்னும் 30 வருஷம் ஆனாலும் இவங்க இந்த மாஸ்கை கழட்டவே மாட்டாங்க. வந்து ரொம்ப சௌரியமா போச்சு. அது யாருன்னு தெரியுமா? ஒண்ணு கட்டண கொண்டாட்டிக்கு தெரியாம வப்பாட்டி வச்சிருக்கவன், அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சௌரியம். அவனுக்கு ஒரு மாஸ்க், வப்பாட்டிக்கு ஒரு மாஸ்க் மாட்டிட்டு போறியா, ஆள் தெரியாம இருக்கு. இதை விட இன்னொருத்தனுக்கு ரொம்ப சௌரியம். எப்படி? ஊரை சுத்தி கடை வாங்கியிருக்கான் பாரு. ஆமா, அவனுக்கு கடை கொடுத்து ஏத்த மாதிரி வந்தா கூட இவன் வேணுக்குன்னு அச்சு ஒரு தும்பு தும்பி கிளம்பிடுறா. இவங்க 2 பேரும் உலகம் அழியிற வரைக்கும் மாஸ்க் கழட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி பயம் இல்லாம நல்ல முறையா உட்காந்து என்ன பெத்தாரு. அருமையான ஒரு நாடகம், நல்ல ஒரு கிராமம். அதுல நம்ம திருக்கொழுவூர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். கொழுவூர் ரொம்ப முக்கியமான ஊரு, கதையை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஊரு. மற்ற ஊர்ல மாறி தானே நம்ம நாடகத்துல எல்லாம் வேணாலும் செஞ்சுட்டு ஏதோ ஆடுறோம் பாடுறோம் குட்டிக்காரன் அடிக்கிறோம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி போக முடியாது. ஆனா இந்த பகுதியில இளையாங்குடி பகுதியில ஆள் நெருங்கிட்டா பக்கத்துல அந்த மைனா கோயிலாம் நாடகத்தை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. அணிச்சவுடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தா நாடகம், அணிச்சவுடி மாரியம்மன் கோயிலுக்கு சரியா ஒவ்வொரு ஆளையும் பார்த்துட்டு கரெக்டா சொன்னாங்க, தம்பி எங்க பகுதியில் பப்புன் டான்ஸ் அதிகமாக போட்டு இழுக்கக்கூடாது, சவச்சவன் பேசிக்கிற கூடாது, கரெக்டா வள்ளியம் அந்த டைம் கூடணும். அதே மாதிரி நார்தர்னா கரெக்டா 1 மணிக்கு விடணும், அதில் மாறக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய அன்போட எல்லாரும் சரிக்கு சமமா சரியா வருவான். அதுல இன்னைக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமை ஐயா ஜெகநாதன் அவர்கள் இன்னைக்கு தான் புதுசா அந்த மேடையில நம்ம வேலன் அவங்க முன்னால அறிமுகமா போறாரு. அவருக்கு உங்க வாழ்த்துக்களை சொல்லணும். நம்ம ஊர்க்காரரு, அது நம்ம சொல்லி தரக்கூடாது, நம்ம ஊர்க்காரரு உங்களை நம்பித்தான் அரங்கேற்றம் பண்றாரு. ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை மென்மேலும் வளர நீங்கெல்லாம் உதவி பண்ணணும். ஏன்னா அரங்கேற்றம் பண்றது கூட தப்பு கிடையாதுன்னு, ஆனா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில முன்னுக்கு வரணுங்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா அதுல வாத்தியார் ஒழுங்கா அமையணும். கண்டிப்பா வாத்தியார் ஒழுங்கா அமைஞ்சாதான் அந்த தொழில் முன்னுக்கு வரும். இப்ப நீங்க பல வாத்தியம் வாசிக்கிறீங்கன்னா, அண்ணன் முத்துராஜனை சொல்லி கொடுத்த வச்சு ஓரளவுக்கு நீங்க அனுமானமா வாச்சு ஏதோ காரைக்குடியில ஓரளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு நீங்க உயர்ந்துட்டியா. அது மாதிரி எங்க அண்ணன் கதிரவேன் மாமா
ஆமா மோகன்தாஸ் சொல்லி வச்சு ஏதோ லைன் பண்ணி வந்துட்டேன். அது மாதிரி எங்க அண்ணன் குமரேசனே ஆல் ரவுண்ட் வாச்சு, தாளம் போட்டு ஆல் ரவுண்ட் வாச்சு, இன்னைக்கு மிருதங்க வாச்சு, அடுத்த வருஷம் பெட்டி ஓட போகுது. கண்டிப்பா அது அதோட தொழில் திறமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாத்தியார் நல்லா அமையணும். ஆமா சொல்லி குருநாதர் தான். ஆனா அப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா வாத்தியார் அடிச்சா அடியை வாங்கிட்டு என்ன வீட்டுல வந்து சொல்லுவேன், வாத்தியார் அடிச்சுட்டாருமா அப்படின்னா உடனே அம்மா என்ன சொல்ல, ஏதாவது ஒழுங்கா படிக்கணும்டா, என்னடா வாத்தியார் அடி வாங்குற, படிக்கலாம் அடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. காலையில 9:30 மணிக்கு வாத்தியார் அடிச்சாருன்னு வச்சுக்க, இவன் வீட்டுல போய் சொல்லி 25 பேர் அருவாளோட வந்துருவான் பள்ளிக்கூடத்துக்கு. எதுக்கு? வாத்தியார் அடிக்கிறதுக்கு. அதோட நிக்க மாட்டாங்க. வாத்தியார் ஊரா அப்ப முன்கேட்ல வாரதே இல்ல. ஆமா ஆமா எல்லாம் கொல்ல பக்கம் பின்கேட்ல ஏறி தாவாரு ஊருக்கு பயந்து. அந்த மாதிரி வாத்தியார் நல்ல முறையா அமைஞ்சு இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ற அன்பு அப்பா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம கிராமம் அருமையான ஒரு கிராமம். நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் என்ன தெய்வம்னா ஆத்தா எங்களது என்ன கோவில் ஆதிநாகர் சுவாமி. ஆமா ஆதி நாகநாதர் சுவாமி. ஆமா நல்ல முறையா ஐயாவை வணங்கி நாடகத்தை ஆரம்பிக்கணும். போலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரு. திருக்கொள்ளூர் நகருக்கு வாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. திருக்கொள்ளூர் கிராமத்துக்கு வாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. நல்ல தெய்வமாக எங்கள் இதயமாக, தெய்வமாக நல்ல இதயமாக, தெய்வமாக குல தெய்வமாக என்று வணங்கேற்று வாழ்கவன் வாழ்த்துவோம். திருக்கழுவூர் கிராமத்துக்கு வாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க, பாருங்க அந்த நாகநாத சுவாமியத்தான் பாருங்க. கேட்டவரம் தருந்தைவம் தானுங்க. இந்த திருக்கழுவூர் கிராமத்துக்கு பாருங்க. அவர் புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா. என்று எங்கள் குல தெய்வம் அவர்தான் அம்மா. திருக்கழுவூர் கிராமத்துக்கு பாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. குடும்பத்தோட வந்து வணங்கி பாருங்க. கேட்டவரம் வரம் தெய்வம் பாருங்க, இந்த குடும்பத்தோட நீங்க பாருங்க. குழந்தை வரம் கருந்தை வந்தானுங்க, அந்த குடும்பத்தோட வந்து வணங்கி பாருங்க. புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா. என்று எங்கள் குல தெய்வம் அவர்தான் அம்மா. திருக்கழுவூர் கிராமத்துக்கு பாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. நல்ல தெய்வமாக எங்கள் இதயமாக, தெய்வமாக எங்கள் இதயமாக, தெய்வமாக குல தெய்வமாக என்று வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். திருக்கழுவூர் கிராமத்துக்கு பாருங்க, நாகநாதர் சுவாமியத்தான் பாருங்க. பொன்னகரமா வந்து நன்னரமா திருவிழங்கள் திருக்கொள்ளூர் அருள்மிஸ்ரீ ஆதி அண்ணா எக்க போதுனே. ஹலோ எக்க வேணாம் எங்களது திருக்கொள்ளூர் அருள்மிஸ்ரீ ஆதிநாகநாதர் சுவாமி திருக்கோவில் 8ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு சிறுவையில் மேற்கு அம்பலகாரர் வகைரா தெய்வத்திற்கு ராமச்சந்திரன் சிவபாக்கியம் கே கருப்பையா ஆசிரியர் ஓய்வு தெய்வ திருமதி தங்கம்மாள் இவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தப்படும் நாடகமாக உபயமாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா எங்கள் ஜெகநாதன் முனியாண்டி இவர்களது கைக்குழுவினால் நடத்தப்படும் நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய புராணத்திற்காக இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்த திருக்கோளூர் கண்டெடுத்த எம் கே ஜெகநாதன் அவர்கள் வேலன் வேலன் விருத்தனாக உங்கள் முன்னால் அறிமுகமாக மற்றும் அதற்காக தெம்மாங்கி பாடகி இன்னிசைக்குழுக்கான கோகிலவாணி இசைக்குழுவில் புதுவை கண்டெடுத்த MP கலைச்செல்வி அவர்கள் வள்ளியாக அடிக்க காத்துள்ளார்.
அதற்குனையாக நாடக உலகில் எத்தனையோ நாரதர் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்திருக்க தம்பி எடுத்து வருது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் நம்ம பகுதியில் உங்களுக்குலாம் தெரியும். ஜெயமாதவன் ஒரு நாரதர் வந்தார், சின்ன பிள்ளையில நம்ம பகுதி பூரா ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் முத்தப்பா, ஐயா ஜெய ரவிச்சந்திரன், மாமா கீதப்பிரியன், கலைமதி, இப்படி எத்தனையோ நாரதர்லாம் நம்ம பகுதியில் வந்து பேர் வாங்கினாலும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் 19 வயசு சின்ன பையன். உண்மையாகவே ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த அழகான தொண்டை. உங்கள் முன்னால் இன்னைக்கு ஐயா டிஆர் மகாலிங்கம், சீர்காழி கோவிராஜ ஐயா உடைய குரல் வளத்தால் உங்கள் முன்னால் பாடக்கூடிய அன்பு மாப்பிள்ளை தூரங்குறிச்சி கண்டெடுத்த டி.கே. அருள்மணி அவர்கள் நாரதர் கலகப்பிரியாடி நாடக உலகின் செல்ல பிள்ளை என ஹார்மோனியம் என்றால் இசையரசு எங்களது மனக்குடி கண்டெடுத்த MS கதிரவன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட போராளே போராளே அடுத்த ரோடி பெரிய ரோடி, போராளே போராளே அடுத்த ரோடி பெரிய ரோடி, மாம்பழம் மாம்பழம் என்றாலே மறுமாணி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே. போராளே போராளே அடுத்த ரோடி பெரிய ரோடி, மாம்பழம் மாம்பழம் என்றாலே மறுமாணி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே. அம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதம்மா. என்ன கதிரவா, கை ஒரு ஆள் கூட உனக்கு கைதட்டலையடா அந்த பாட்டு பாடி. இந்த 2 பேரும் இந்த கணக்கில் தெம்மாங்க பாட்டு நல்ல பாட்டா ஒரு பாட்டு போடுறா, தெம்மாங்க பாட்டு போடுறா, உன் பேரை அது பண்ணிக்குவான், போடுறா ஒரு பாட்டை போடுறா. எல்லாம் ஏற்றி வந்தே நின்னா வாரே நின்னாளா, உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் உன்னாச்சு ஒரு நாள் என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்கிறது. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் உன்னாச்சு அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிறது. பாட்டெழுது கண்ணால் கண்டா பின்னால் மறைகிறேன் கண்ணால் பாதை என்ன பார்க்குது அவரு போறா கண்ணால் கண்டா பின்னால் மறைகிறேன் கண்ணால் பார்வை எவ்வளோ கேட்குறேன். பாரு கைதட்ட பாராட்டே அஜடா, இதுக்கு தான் சொல்றது பாரு, உனக்கு கைதட்ட பாத்தியா, இதுதான்டா உனக்கு காசு. இப்படி பாட்டை போடுற, அதை விட்டு போறாளே போறாளே அடுத்த விட்டு பெருங்காயம் பெருங்காயட்டப்பான்னு பாடுற, இப்படி பாட்டை பாடுற, நல்ல பாட்டை பாடாதானே மக்கள் இப்படி இலவட்ட பிள்ளைகளுக்கு புரிய. இந்த ஒரு ஆள் எந்திரிச்சிட்டாரு உன் பாட்டை கேட்டு, என்ன உட்காருங்கண்ணே. அதனால அருமையான ஒரு பாடல். அதற்கடியாக உங்கள் முன்னால் மிருதங்கம் இசைக்க வந்திருக்கார் மிருதங்க வித்வான் கோடேடு குமரன் அருமை அன்னாரங்களை திண்டுக்கல் கண்டெடுத்த குமரேசன் அவர்கள் மிருதங்கம், டோலக், தபேலா.
சரி இல்லை போட போறீங்களா நாடகக்காரனுக்கா? சரி வேற யாரும் முக்கிய சரியில்லை இல்லை அவர் நம்ம கிராமத்தில் இருந்தது. சரி இங்கே வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுது. 6 மணி விஷயத்துக்கு கொண்டு அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை போடுங்க. யார் தமிழக தலைவர் ஐயா வரணுமா? அகமுடையார் சமுதாய தலைவர் அன்பு ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு மால் அழைக்கப்படுகிறார்கள். ஐயா அகமுடையார் சமுதாய தலைவர் ஐயா எங்கிருந்தாலும் இந்த வர இவங்களா துண்டு ஓட்டு ஐயாவா? சரி ஐயா வாங்க ஐயா. இவ்வளோ வேகமாக ஐயா வாரிய மெதுவாக வாங்க. மிருதங்கம் சேர்த்து கொண்டிருக்கும் அருமையான குமரேசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பில் பொன்னாடை. ஆல்ரவுண்டர் சேர்க்கும் மன்னன் மாரிமுத்து அவர்களுக்கு விழாக்குழு சார்பில் பொன்னாடை. என்ன மாட்டுக்கு துண்டு வர மாதிரி போடுறாரு என்ன? ஆமாம் அங்கே அன்பு அப்பா நகர்மூலம் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை. வண்ணக்கவர் சீனமைப்பு இங்கே அமைத்தக்கூடிய நாகநாதா ஜீன்ஸ் கம்பெனி அவருக்கு ஒரு துண்டு கொடுத்துருங்க. இல்லை எவ்வளோங்க எனக்கு ஒரு துண்டு. இங்கு பப்புனார் அடிக்கும் அரளிக்கோட்டை சேர்ந்த சக்தி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் இங்கே எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்து கொண்டிருக்கோம் ஒளிபெருக்கு இளைத்து உரிமையார் அன்பு நண்பன் அவர்களுக்கு ஓடியா தம்பி ஓடியாயா நீங்கண்ணே குழுக்கள் சீட்டு போடுங்க யார் வாரதுன்னு வாங்க தாடி டக்குன்னு வாங்க ஐயா மைக்கில் சொல்லு. அன்பு ஐயா இந்த ஒளிபெருக்கு உரிமையாளர் தாடிக்காரர் ஐயா அவர்களுக்கு விழாக்குழு சார்பிலே பொன்னாடை போடுங்க. ஒரு கோயிலுக்கு நேர்த்தி கடை இருக்கார். அகமுடையார் சங்க தலைவர் திரு என் நாகேஸ்வரி அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. போடுங்க ஐயா போடுங்க கை தட்டுங்க எல்லாரும். மற்றும் வீடியோ கவரேஜ் சிறந்த முறையில் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பண்ணன் எங்களது உடன்புறவா சகோதரர் மாயகுளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு நமது விழாக்குழு சார்பிலே பொன்னாடை. இல்லையா இந்த போட்டுக்கணும் இல்லையா போட்டுக்கணும். அவர் தான் முக்கியம். அவரால் தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். என்னை ஃபோட்டோ எடுத்து என் பொண்டாட்டியை காட்டுறோம்னு இருக்கார். கை தட்டுங்கண்ணே. அவர் தான் மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அருமையான முறையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வாடிக்கையாளர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். அருமையான எரும மாடு எடுத்து என்ன பக்கம் உள்ளே அருமையான ஒரு சிறந்த முறை எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமான திருக்குளூர் கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே உங்கள் முன்னால் ஆல்ரவுண்டர் சேர்க்கிறார் அன்பு மாரிமுத்தவர். ஆல்ரவுண்டர் போடுப்பா ஜூட்டா. சார்ஜ் இறங்குது ஏத்து.
அருமையான வாத்தியம் கைதட்ட பத்தியா அறிவித்து இதெல்லாம் பெரிய பெருமை. அருமையான ஒரு வாத்தியம். அதுக்காக தாளம் இசைக்க வந்துருக்கா அருமையப்பா நகரமலோ என் கண்ணன் ஒரு தாளத்தை இசைத்து காட்டுவா. ரைட்டு அவ கையை தூக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட்டு சூப்பர்னு அர்த்தம். இங்கே சிறந்த முறை சீன வைப்பு நாகமால் சீன் கம்பெனி உரிமையாளர் அம்மா ஜோதி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒளியன் ஒளி சிறந்த முறை வைத்துக்கூடிய ஒளிவர்க்கில் ஏற்றார் அம்மன் சவுண்ட் சர்வீஸ் பந்தப்ப நேந்தல் உரிமையாளர் என் நாகநாதன் அருமையினார். ஒளியன் ஒளி அம்மன் சவுண்ட் சர்வீஸ் பந்தப்ப நேந்தல் உரிமையாளர் என் நாகநாதன். போடுங்க தல பாட்டு. நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மறுநாள் பார்க்கையில் மாறி முடிஞ்சா தம்பி முடிஞ்சா தம்பி யாருன்னு உங்கள் பையனா ஆப்ரேட்டரா? உண்மையாகவே ஆள் கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? ஆகலை. உண்மையாகவே சத்தியமாக சொல்லண்டாடே உனக்கு 3 கல்யாணம் நடக்கும். ஏப்பா அந்த அமைப்பு அவனுக்கு இருக்கு. முகம் அப்படி முகம் ஆள் பார்த்தியா எப்படி முகம் எப்படி இருக்கணும் காதல் குணால் மாதிரி. அதை விட சிரிக்கும் போது பாரு அழகா அவன் பாரு எளிமையா. அதாவது சில பேர் சிரிக்கும் போது வயிற்றுச்சலாக இருக்கும், ஆனால் சிரிப்பை பாரு அழகா. உண்மையாகவே அதை விட மைக் செட்டு அம்மன் ஆடியோஸ் உண்மையாகவே அண்ணே அருமையாக இருக்குது. மென்மேலும் வளரணும். அருமையான மைக் செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில மைக் செட்டுலாம் போய் உட்காந்துருக்க முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு ஈரக்குல தாமரம் இந்த மாதிரி இருக்கும். ஆமாயா அதுலேயும் இந்த எங்கள் பக்கம்லாம் சிவகங்கை பக்கம்லாம் போயிட்டோம்னா சரி மூஞ்சியை பார்த்தா மெட்ராஸ்காரனை வேறு இதில் கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. அவனுக்கு 1000 ரூபா பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வர சொல்லுவாங்க மெட்ராஸ்காரன் ஆப்ரேட்டர். அவன் பாரு இந்த சிவகங்கை பக்கம் பார்த்திவன் 100 இருக்கும் தெரியுமில, அங்கே போயிருந்தே ராணி மைக் செட். இந்த நம்ம ராணி இல்லை, இது மகாராணி. அந்த மைக் செட்டில் மெட்ராஸ்காரனை உட்கார வச்சுட்டாரு அந்த ஓனர். உட்கார போட்டால் ஒரு 12 வாட்டு ஓடுது ஒரே நேரத்தில். என்னடா இது 12 வாட்டு போறே, இங்கே அப்படிலாம் கிடையாது தலைவா. பார்த்தா பேசாமல் கம்முன்னு அப்படின்னா நான் மறுபடியும் என்னடா ஒரு மாதிரியா பேசுகிறேன், நம்ம பக்கத்தில் அப்படி பேச மாட்டாங்களே, இப்போ எந்த ஊர் தெரியல அண்ணே போதும்னே பார்த்தா முடி நேரா அப்படின்னா. ரைட்டு இவன் ஒரு வழி ஆயிரம் பொருக்கு. அடுத்து கிட்ட போய் சொன்னேன் எதுக்குன்னு இத்தனை பாட்டு போடுற, ஒரு பாட்டு போட்டால் போதும், நீ தானே பாட்டு பாட சொன்ன, பாட்டா ஒன்று போட்டுனுங்கிறேன், வீட்டில் இருந்த என்கிட்ட கேசட் ஒன்று மிஸ் ஆகிடுச்சே தேடி நிற்கிறேன் அப்படின்னா. அப்போ மனசுக்கு நினச்சேன் 15 பாட்டில் 40 பாட்டு கூட போட்டு செக்அப் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அருமையான ஒரு ஒளியன் ஒளி எங்களது அம்மன் ஆடியோஸ். அம்மன் ஆடியோஸ் யாருன்னு தெரியுமா? எங்கள் அப்பா நகரமான கண்ணே இருக்காரா இல்லையா, அவரோட சொந்த சின்னமா மயன் எங்கள் அண்ணன். உண்மையாகவே அருமையான ஒளியன் ஒளி எங்கள் அன்பு அண்ணன் நாகநாதன் அவர்களுக்கு கைதடுங்க. நல்ல மைக் செட்டு. இப்படி மைக் செட்லாம் உண்மையாகவே என் முகத்தை பாருங்கள், அவர் மூஞ்சியே நான் பார்க்கல, ஏற்றுன்னு சொல்லலை இறக்குன்னு சொல்லலை, அழகாக அந்த தம்பி பார்த்து அழகாக ஆப்ரேட் பண்ணுறாப்புல. தம்பி மைக் செட்டு நோண்டுறதோடு இருக்கணும், வேற எந்த நோண்டும் இருக்கக்கூடாது. பார்த்துக்க மைக் அழகாக மைக் செட்டில் மிச்சம் ஏற்றுறமா கீழே இறக்கணுமான்னு இருக்கணும். ஏன்னா மைக் செட்டில் ரொம்ப வித்தியாசமாகி போச்சு. இப்போ எங்கள் அண்ணே நானும் அதனே எனக்கு சித்தப்பா வேணும் நீங்கள். உண்மையாகவே எங்கள் அப்பாவும் பெரிய மைக் செட்டு திருப்பத்தூர் பக்கம் காரைக்குடி திருப்பத்தூர் கேள்விப்பட்டிக்கல. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டு தெருவில் இருக்கிறேன் அந்த ஆள். காரணம் என்னென்னா உண்மையாகவே இல்லை உண்மையாக சொல்லிட்டாரு. 15,000 ரூபா அப்போ பேசுவாராம் மைக் செட்டுக்கு 3 நாளைக்கு. எப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ வந்து எல்லா செலவும் போய் எங்கள் அம்மாட்ட 10,000 ரூபா கொண்டு போய் கொடுப்பாராம். 5,000 ரூபா செலவாகுமா. ஆனால் இப்போ 45,000 ரூபா பேசினாலும் வீட்டில் கொண்டு 2,000 தான் கொடுக்க முடியுதா. காரணம் என்ன நினைக்கிறேன்? ஆப்ரேட்டர் தான். ஒரு குழாய் மேலே கட்டிட்டு இறங்கினான்னா 1 கோடி கேட்குறேன். 40 குழாய் கட்டுறதுக்குள்ள 40 ஓட்டு ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிடறேன். அதிலே 10,000 ரூபா குளோஸு. 3 நாளைக்கு மைக் செட் போட்டோம்னா மொத்தமாக 40,000 ரூபா குளோஸு. அதனால் ஆப்ரேட்டர் அருமையான ஒரு ஆப்ரேட்டர் என் அன்பு தம்பி அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அதை தாயா சொல்லணும், மனசார சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த விழா குழு எல்லாருமே நல்ல சாப்பாடு அருமையாக சாப்பிட்டான். அதில் சாப்பாடு போடுறதுல இன்றைக்கி நம்ம பகுதி சொல்ல தேவையில்லை. மீன் வறுவல், மீன் குழம்பு, அவியலாம், அது என்னென்ன இது முட்டை அவியல் பொரியல் எல்லாமே நல்லா சாப்பிட்டேன், எந்த குறையும் இல்லை. என்னை பெற்றாருங்க பொம்பளை ஆளுகளுக்கு தான் இந்த மேட்டரை நான் சொல்லிவிட்டு டக்குன்னு போகணும். ஆமாம், அடுத்த பிறவியில் இந்த பிறவியில் நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா எங்கள் ஆம்பளை ஆளில் விட்டுருங்க, அவங்கெல்லாம் கரைச்சல் இல்லாத ஆளுங்க. பொம்பளை ஆளுங்க நீங்கள் எங்கள் ஆம்பளை ஆளுக்கு 2 உதவி பண்ணுங்க. ஒன்று, கட்டின புருஷன் எங்களுக்கு சோறு போட்டு கொடுங்க நேரத்துக்கு.
இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சோறு ஓடுறது பொம்பளை ஆளுன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. சன் டிவி காரனும் ஜி டிவி காரன் தாண்டா சோறே போடுறேன். என்ன புதுசா இருக்கா சொல்றீங்க? அவன் மத்தரம் இல்லைன்னு வச்சுக்க, நம்ம ஆம்பளை ஊரா 12 மணிக்கு தான் சோறு திங்க முடியும். அப்படி ஒரு நிலைமையா? அவனாவது இந்த செம்பருத்தி நாடகத்துல இடையில செம்பருத்தி நாடகத்துல இடையில விளம்பரம் போடுறான். அந்த விளம்பரம் போடலைன்னா என் முன்னாடி எல்லாம் 12-1 மணி அவன் நைட்ல படுக்கிறதுக்கு. ஆமா, தப்பு கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, பாக்குற கூட தப்பு கிடையாது. பார்க்கும்போது புருஷன் பிள்ளைகளுக்கு கேட்கற கொஞ்சம் சோறு ஊத்தி கொடுங்க, சோத்தை போட்டு வச்சிருக்கிய. எப்ப அந்த நாடகத்துல விளம்பரம் போடுறானோ அப்பதான் குழம்பு வருது. அது வரைக்கும் புருஷங்காரன் நாய் பிய பார்த்த மாதிரி தட்ட பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது எங்க ஆம்பளை ஆளுக பிரச்சனை. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு? ஆமா, சொன்னீங்க கவனமா சமைக்கும் போது கவனமா சமைங்க. அந்த வகையில என் பொண்டாட்டி 4 நாளைக்கு முன்னால ஒரு வேலையை பார்த்துட்டா. என்ன வேலை? இப்படித்தான் நாடகத்தை பார்த்துக்கிட்டே இட்லி அவிக்கிறோன்னு போய் அவிச்சா. சரி, அவிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொண்டாடா எங்க சித்தப்பா போட்டிருக்க மாதிரி துண்டு மஞ்சள் கலர்ல. என்னையா? ஆமா, இட்லி பூரா மஞ்சள்னு இருக்கு. நான் சரி மஞ்சள் கோயிலுக்கு நினைத்து கிடையாது, மஞ்சள் பிடிக்கும் அப்படித்தான் நினைச்சேன். போய் பார்ப்பேன் உள்ள. சரி, ஆனா நாடகத்தை பார்க்குற அவசரத்துல இட்லி துணி நினைச்சு என் பிள்ளைக்கு போட்டிருந்த பீ துணி எடுத்து போட்டு ஊத்திருக்கா. அதையும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அது வேற 4 இட்லி பிள்ளை பீதிங்க உலகத்துல இருக்கேன். இல்ல இது கூட பரவாயில்ல. இதே வேலையை எங்க அம்மாவும் செஞ்சிருச்சு. என்ன செஞ்சாங்க? அது இவதான் பீ துணியை போடுறான்னா எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீயாவது போய் ஏதாவது பண்ணிட்டு வான்னு. அது போய் ஒரு அரை மணி நேரமா நாடகத்தை பார்த்துட்டு 4 தோசை கொண்டாடுது. அப்புறம் 4 தோசையும் கொண்டாந்து வைக்கிது. இப்படியே பாத்தீங்கன்னாக்கா பைபாஸ் ரோடு கலர்ல கண்ணம் கரையறேன். கருப்படி தோசை அப்படித்தான் நினைச்சு அதையும் போய் உள்ள வைப்பேன்னு பார்த்தேன். அவளாச்சும் நாடகத்தை பார்த்துக்கிட்டே இட்லி துணி பீ துணியை போட்டா. சரி, எங்க அம்மா நாடகம் பார்க்குற அவசரத்தை தோசைக்கல்ல குப்பரை போட்டு ஊத்திருக்கா. அதுல உள்ள அடுப்பு கறி ஊரம் இதுல முடிச்சுக்கிருச்சு. இதுதான் இப்படி இருக்கு. என் குழந்தையா ஒன்னும் கல்யாணம் ஆகாது வீட்டுல இருக்கா. சரி, பேரு சத்யா. சத்யா, ஆமா, இப்பதான் 19 முடிஞ்சு 20 வயசு நடக்குது. மாப்பிள்ள தேடுறான். சரி, மாப்பிள்ள மயிரோட எவனும் கட்ட மாட்டான். ஏன் பேசுறீங்க? அவ லட்சண மயிர் அப்படி இருக்கு. இதுகளாச்சும் டிவியை பார்த்துட்டு தோசைக்கல்ல குப்பரை ஓடுது, பிய தூக்கி சுமந்துக்கிட்டு வருது. சரி, என் குழந்தையாட்ட தயிர் சாதம் கேட்டேன். அடி பழைய வஞ்சிருக்கு புளிஞ்சு ஓட்டு கொண்டான்னு சொல்லி அவ உள்ள போயிட்டா. உள்ள போய் தயிர் சாதத்தை கொண்டாடுறா. தயிர் சாதத்தை நக்கி பார்க்குற உப்பே இல்லை. அடி உப்பு இல்லை, அடி உப்பாவது கொஞ்சம் போடு அப்படின்னு டிவி ரிமோட்டை இப்படியே கையில வச்சுக்கிட்டு குண்டியை நவுத்திக்கிட்டே போறா. சரி, போயிட்டு அவர் அரை மணி நேரம் கழிச்சு கொண்டாந்து உப்பை தூவி விட்டா. நேசா அண்ணே மாரிமுத்தனை லைட்டா பிசைஞ்சு வாயில் அள்ளி வைக்கிறேன். மாரியாத்தாவலுக்கு மண்ணு சோறு தின்ன மாதிரி நெருன்னு இருக்கு. என்ன உப்பு? அப்படித்தான் உப்பு தான். நீ நினைக்கிற மாதிரி நைஸ் உப்பு கிடையாது. அவ உப்புன்னு நினைச்சு லூசு முட்டை காலில் போடுறதுக்கு வச்சு அந்த கோலப்பொடி எல்லாம் உதவிட்டா. அப்ப அப்படித்தான் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வீடு இந்த பொம்பளை ஆளுக பிரச்சனை இது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. என்ன பெத்தாரு எங்க ஆம்பளை ஆளுகால எந்த கரைச்சலும் கிடையாது குடும்பத்துல. என்ன எங்க ஆம்பளை ஆளு என்ன கடை வாங்க போறான்? வாங்கினா காலையில 200 ரூபா வாங்குவான். பக்கத்துல சரக்கு அடிக்கிறதுக்கு. சாயங்காலம் அதுவும் வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவான். இதுதான் எங்க பஞ்சாயத்து. ஆனா இதை பெருதா புண்ணியவதியா நீங்க தான் தலைக்கு 10 குழுவை வாங்கி வச்சிருக்கிய. குழுல ஆத்தாடி சிரிப்ப பாருங்க. அடே அப்பா சொன்னானே. ஆனா தேடுறாங்கடா குழுக்காரன் பூரா பொம்பளை ஆளை. ஏன் சொல்றீங்க? தேடி கொடுக்குறேன். அதுலயும் 15 பொம்பளை சேர்த்துட்டு ஒரு ஆளை குழு தலைவின்னு கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆத்தாடி அவங்க குழு தலைவின்னு சொன்னா போதும் தள்ளி பாம்பே பாராளுமன்றத்துக்கு பிரசிடண்ட் மாதிரி அவங்க தூக்கி கேன் பேக் ஒண்ணு தொங்க விட்டு அடி இந்திரா காசை கட்டுவியா கட்ட மாட்டியா அவங்க உடனே ஏன்னா அவங்க பயமுறுத்துறது. ஆனா இந்த குழுவை கட்டுறதுல குழுவுக்கு வச்சிருக்கான் பாரு பேரு. என்ன பேரு? சூப்பர் பேரு. சொல்லுங்க பாப்பா. விடிவெள்ளி அக்ஷய பாத்திரம் பெல் ஸ்டார் எல்என்டி ஆசீர்வாதமா. நீ நினைப்ப ஆசீர்வாதம்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் என்ன காசை கொடுக்கும் போது 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரி, அடுத்த மாசம் லோனை கட்டும் போது அவங்க ஆசீர்வாதம் எடுத்துவாங்க. நமக்கு வாதம் இது ஆசீர்வாதம். சரி, இன்னொன்னு இருக்கு விடிவெள்ளின்னு. விடிவெள்ளி என்ன சூப்பர்ல? விடிவெள்ளினா நீ விடிகிற வெள்ளி நினைப்ப. கிடையவே கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில 3 மணிக்கு விளக்கோட வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிப்பாங்க. விடிய காலமா. எதுக்கு? நேத்து வாங்கின லோன் காசை கட்டலையே இதை விட பரவாயில்லனே. ஆனா அந்த லோன் வாங்குறது நம்மால தெளிவா இருக்கேன். எப்படி சூப்பரா இருப்பாங்க பாத்திருக்கியா? பேங்குகள்ல பூரா மேனேஜர் யார தெரியுமா போட்டு வச்சிருப்பேன்? யாருன்னு? இந்திக்காரன் தான். சரி, ஏன் இந்திக்காரனை போடுறேன்? எதுக்கு? நம்மால ஈஸியா பாத்தியா? இப்ப ஒண்ணும் இல்ல, லோன் வாங்குறதுக்கு பொண்டாட்டி எப்படி தெரியுமா செட்டப் பண்ணுவாங்க? ஏய் அடியே பேங்க்ல லோன் கொடுக்குறாங்களா? அப்படியே பாடி சொல்லி போவான். உடனே அந்தம்மா சும்மா இருக்கியா லோனை வாங்கிட்டு யாரு கட்டுறது? உன் வீட்டுல எல்லாம் இது தேவையா எனக்கு? இப்ப மறுபடியும் சொல்லுவான் பாரு வாடி நான் சொல்றேன்ல அப்படின்னு உடனே போவேன். 300 ரூபாய்க்கு மல்லிகை வாங்குவேன். பொண்டாட்டி கொடுக்குறது அல்வா கோழிக்கறி 2 கிலோ வாங்கி கொடுத்துருவேன். சமாச்சு வைடி அப்படின்னு சொல்லிட்டு சைஸா சொல்லுவான் பாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி போட்டு வாங்குறான். ஆனா பல்லு எத்து பல்ல முண்டியா இருப்பா அந்த பொம்பளை விடுவான் பாரு. இவன் சொல்லுவான் பாரு சூப்பர் நீ உங்க அப்பா கட்டி கொடுக்கும்போது எப்படி அதை விட சூப்பரா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல உடனே நிறுத்திடுறேன். சரி, நிறுத்தினோட மேனேஜரை பார்த்து கும்பிடுவான். பாத்துக்க சார் வணக்கம் சார் உங்களை
உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். அடுத்த மாதம் குழந்தையாவை கல்யாணம் வச்சிருக்கேன் சார். வீட்டுக்கு கொஞ்சம் தட்டோடு கொஞ்சம் பதிக்க வேண்டியிருக்கு, பார்த்து கொடுங்க சார். டான்னு 1ஆம் தேதி கட்டிடுவேன் சார் அப்படிம்பேன். சரி. இந்திக்காரனுக்கு என்ன மயிரா தெரியும்? ஆமா, நல்லா கும்பிடுறாங்களே தமிழ்நாட்டில் நம்மளை பார்த்து. பேங்க் சாங்ஷன் முடிச்சிருவேன் லோனு. 1ஆம் தேதி லோனை வாங்கிட்டு நம்மளால் போயிடுவேன். அடுத்த மாதம் 1ஆம் தேதி மேனேஜர் அவன் வீட்டில் இவன் கும்பிடுவேன். எப்படி தெரியாதனமா நாசமா போ, உங்களுக்கு லோனை கொடுத்து தொலைஞ்சிட்டா கட்டி தொலைங்கிற, இல்லைன்னா என் வேலை போயிடும். ஏன் தெரியுமா? உண்மையாவே இது ஒரு டெக்னிக். அந்த மாதிரி கடன் இல்லாம யார் வாழ்றோமோ உலகத்துல நம்ம தான் பெரிய கோடீஸ்வரன். அதனால இத்தனையும் உங்கள் முன்னால் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் வளர்ந்து வரும் சின்ன நடிகன் காரைக்குடியை சேர்ந்த SR சக்தியாகிநாதன். பப்புனு காமிக்கு பொம்பளை வேஷம் எல்லா வேஷம் முடியும் எனக்காக கைதட்டின அந்த 2 அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல முறையாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. அதோடு இல்லாம ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, அன்பு சகோதரி, எங்களை புதுவை கண்டெடுத்த ரஞ்சனி அவர்கள் டான்ஸ் அண்ட் கமிங் பொண்ண ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் கொள்ளுதடி அம்மி கள்ளு சுத்தவாழ கருவாடு சுடு கொஞ்சம் ஏத்துதடி சுத்த வச்ச கறி குழம்பு உளையத்தா மாத்துதடி ஆதி வச்ச முத்து பெண்ணே அங்கே இங்கே போகாதே பச்ச மன கொண்டவளே ஆவி மக வாயே ஆவி மக வாயே ஆவி மக வாயே. மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அருமை அப்பா எங்களது ஜெகநாதன், ராஜ நடிகர் திருக்கொள்ளூர் அன்பு அப்பா அவர்களும் அவரோடு இருந்து முனியாண்டி சிறுவயல் மேற்கு இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் நடிகரை அழைத்து வந்து சிறந்த முறையில் நடத்தி தருவார் என்பதை எடுத்துக்கூடி பொதுமக்கள் பக்தர்களுடைய அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நாடக உபயதாரர்கள் இந்த நாடகத்தை உபயமாக வழங்கிய அன்பு உள்ளங்கள் சிறுவயல் மேற்கு அம்பலகாரர் வகையான குடும்பத்தார்கள் ஆர் பாண்டியன், ஆர் கண்ணன், ஆர் பழமுத்துநாதன் DME, என் சவுந்தரராஜன் ME, பி நாகேந்திரன், கே நாமநாதன் டிபம் மற்றும் கே பாலமுருகன் DME, கே அஜித் பாண்டியன் PE, PA கார்னிகா, PA கிருஷிகா, என் நவீன்குமார், என் நிவிராம் இவர்கள் சார்பாக இவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நாடகத்தை உபயமாக வழங்கியுள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை கலக்கும் சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்னே உன்னை கவனிச்சானே பத்தியா, அதுதான் உனக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். அதுதான் பேரை படிச்சனே ஆர் பாண்டியன், ஆர் கண்ணன், ஆர் பழமுத்துநாதன் TME, என் சவுந்தரராஜன் ME, கே நவநாதன் டிபம், கே பாலமுருகன் DME, அஜித் பாண்டியன் PE. பாருங்க, இதில் பட்ட படிப்பு 5 பேர் படிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? உண்மையாகவே கல்விக்கு இணை எதுவுமே கிடையாது. அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தம்பிட்டே முன்னால் தம்பிட்டே அதெல்லாம் அப்புறம் பேசலாம். டேய் அதை தான் காசை கொடுங்கடா, 1000 ரூபாய் கொடுங்கடா. என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க என்னப்பா பாடுறேன்டா மருதுவண்டியர் பாடு தானே பாடணுமா சப்பா? கேடு பாடலாமாண்ணே? பாடணுமா? கண்டிப்பாக பாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைகளை நம்ம இப்போ ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்ல முறையாக படிக்க வைங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம கொளூரில் இருக்க கிராமத்தில் இருக்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்து நல்ல முறையாக படிக்க வைங்க. தனியார் பள்ளிக்கூடம்லாம் வேண்டாம். நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தாலே பிள்ளைகள் நல்ல முறையாக படிக்கணும்னு சொல்லி இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு நமது நாட்டுக்காக பெருமை தேடிய தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நமது சிவகங்கை மண்ணை ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட எங்கள் மாமன்னர் மருது பாண்டியர் புகழை பாடுமாறு எனக்காக அன்பு கட்டளையிட என் அன்பு தம்பி 500 ரூபா நோட்டு கந்தசாமி அவர்களை வருக அன்பு தம்பி அவர்களுக்காக எங்களது மாமன்னர் மருது பாண்டியர் ஐயாவை வணங்கி எனது கலைப்பணியை இனிதே துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ 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 மன்னாதி மன்னவரா, மங்காத புகழ் பெற்றவரா, மன்னரவர் என்று சொன்னால் யார் அம்மா? எங்கள் சிவகங்கை மண்ணை ஆண்ட மருது பாண்டியர் தான் அம்மா. எங்கள் குல சிவகங்கை மண்ணை ஆண்ட மருது பாண்டியர் தான் அம்மா. மன்னவர மங்காத புகழ் பெற்றவர், மன்னவர் மங்காத புகழ் பெற்றவர், மன்னர் மருது பாண்டியர் பாரம்மா. இளையா மருது பாண்டியர் புகழ் என்று பாரம்மா. இளையா மருது பாண்டியர் புகழ் என்று பாரம்மா.
பாரு மதுரையிலே ஓடுதுவாய் கவேரியாரு மருதி வாங்கிய மதுரையிலே ஓடுதுயா காவிரியாரு இந்த மருது பாண்டியர் புகழ கொஞ்சம் பாரு பாரு அவர் புகழை பாடுவதால் பேரு பேரு அவர் புகழை பாடுவதால் பேரு பேரு அவர் புகழை பாடுவதால் பேரு பேரு இந்த சிவகங்கை கேசவன் பாரு பாரு மன்னாதி மன்னவரா புகழ் பெற்றவரா என்று சொன்னால் யாரப்பா மருதுபாண்டிய தங்கபவர் தானப்பா மருதுபாண்டிய ராஜாவளா மரம்மா அவரப்பாரு அகமுடையார் குலத்தில் பிறந்த தங்கத்தேரு குலத்தில் பிறந்து வந்த தெய்வம் பாரு அகமுடையார் குலத்தில் பிறந்த தங்கத்தேரு அவர் புகழை பாடுவதால் பேரு பேரு அவர் புகழை பாடுவதால் பேரு பேரு புகழை பாடுவதால் பேரு பேரு சிவகங்கை மண்ணை பாடு பாரு அண்ணாதி மன்னவரா புகழ் பெற்றவரா புகழை என்று பாடமா ஆங்கிலேயரை தாரே புகழ பாரு அண்ணன் தம்பி இருவரோட பேரு பேரு ஆங்கிலேயரை தாரே பாரு பாரு எங்கள் அண்ணன் தம்பி இருவரோட பேரு பேரு இந்த மருந்து பெரியவர் புகழப்பாரு புகழப்பாரு இந்த மருந்து பெரிய மருந்து புகழப்பாரு சின்ன பேரு பேரு மன்னாதி மன்னவரா மங்க புகழ் பெற்றவரா மன்னாதி மன்னவரா மங்க புகழ் பெற்றவரா என்று சொன்னால் யாரப்பா யாரப்பா மருதி சகோதரர் தானப்பா மருதி சகோதரர் தானப்பா மருதி சகோதரர் தானப்பா அத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலது வட்ட பார்த்தாலும் சேத்தடைக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓடியா செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலது வட்ட பார்த்தாலும் செத்தடைக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓடியா செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தாவும் சேர இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் பூஜோலதானே பூஜோலதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் பூஜோலதானே பூஜோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள குறையாகும் பூஜோலதானே பூஜோலதானே இரங்கலை காயும் போது வானவில்லா தெரியும் இந்து பல சிலையில் போதோக